الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم تنزيل الكتاب من الله العزيز العليم غافر الذنب وقابل التوب شديد العقاب للقول لا إله إلا هو إليه المصير. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. وقال صلى الله عليه وسلم أيضا التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமதியாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய தலைமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அதிலேயும் உங்களை நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இதில் 1445 ஆண்டில் ரமலான் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சென்றிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்திலும் இடம் வைத்திருக்கிறான், நரகத்திலும் இடம் வைத்திருக்கிறான். நன்மைகளும் தீமைகளும் நிறுத்தப்படும். ஒரு நன்மையுடைய பெருமதி 2 ரக்காத்துகளுடைய பெருமதி, ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய பெருமதி, ஒரு ரூபாய் சதகாவுடைய பெருமதி அந்த தராசியில் நிறுத்தப்படும் பொழுது விளங்கும். ஒரு உதாரணம், 2 அரிசி பேக்குகளை 2 தட்டில் வைத்தோம். ஒரு பேக்கிலே 1000 கிராம் 1000 கிராம் சரியாக இருக்கிறது. இன்னும் ஒரு தட்டில் வைக்கப்பட்ட அந்த பேக்கிலே 1 கிராம் குறைகிறது. இந்த 1 கிலோ பூர்த்தியானது நன்மையாக இருந்தால் சுவர்க்கம், 999 கிராம் பாவத்தட்டாக இருந்தால் சுவர்க்கம், 1000 கிராம் பாவமாகவும் 999 கிராம் நன்மையாகவும் இருந்தால் சுவர்க்கம் போக முடியாது. ஒரு நன்மை தானே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே, மறுமையில் அது வேலை செய்யாது. அதனால்தான் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு ஓடுவான், பேரண்ட்ஸை கண்டு ஓடுவான், பிள்ளைகளை கண்டு ஓடுவார்கள். எதற்கு? ஒரு நன்மை கேட்டு விடுவானோ தெரியாது. பெட்ரோல் டீசல் டிமாண்டாக இருக்கின்ற பொழுது கியூனிக்கின்ற காலத்தில் இன்கமிங் கோல்களுக்கு ஆன்சர் பண்ணுவது குறைவு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய கோல் வருகிறது, நோ ஆன்சர். பெட்ரோல் ஹாஃப் லிட்டர் கேட்டு விடுவாரோ தெரியாது. துனியாவிலே 1/4 லிட்டர் பெட்ரோல் கொடுக்காத நாம், ஒரு 500 ml பெட்ரோல் டீசல் கிடைக்காத நமக்கு சுவர்க்கத்தை அடைவதற்கு பிறர் ஒரு நன்மையை தருவார்கள் என்று கனவும் காண வேண்டாம். இதற்குத்தான் சொல்வது
ரமதான் வந்தால் போட்டி போட்டுக்கொண்டு அமல் செய்யுங்கள். 10 தினங்களை முடித்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதினால் 10 ஜுசுக்கள் முடித்திருக்க வேண்டும். 2 ஜுசுக்கள் ஓதினால் 20 ஜுசுக்கள் முடித்திருக்க வேண்டும். 3 ஜுசுக்கள் ஓதினால் செகண்ட் குரான் என்று ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டும். குரானும் நாமும் நாம் ஓதிய குரானை வைத்து நாம் முடிவெடுக்கலாம். நான் ரமலானை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேனா இர்ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேனா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சதக்கா கொடுத்தால் 10,000 ரூபாய் சதக்கா. ஜக்காத் தலை நோம்பில் கொடுப்பதாக இருந்தால் 14 நோம்பை அடைந்துவிட்டோம். 11 நாட்கள் ஜக்காத் கொடுக்காத நாட்கள், முசீபத்துக்குரிய நாட்கள். ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ரீசன் வேறு விடயம். ஜக்காத் தலை நோம்பாக இருந்தால் தலை நோம்பு தாண்டி ஒவ்வொரு நாளும் ஜக்காத் கைஃபா குறைகின்ற காலம். அந்த 10 நாளும் நம்முடைய சொத்து டேஞ்சரானது. அந்த ஜக்காத் கொடுக்காத அந்த பணம் வைரஸாக மாறி நம்மை லொஸ்ஸாக்கலாம். இன்று கொடுக்க வேண்டும். தலை நோம்பில் இதுவரை ஜக்காத் கொடுக்காதவர்கள் அதிலும் பெண்கள் காட்ட வேண்டும். இபாதத் 23 ரக்காத்துகளையும் இமாமுடன் நின்று தொழுதால் 23 ரக்காத்துகளையும் நின்று தொழுதால் 2300 ரக்காத்துகள் தொழிலிருக்க வேண்டும். எத்தனை ரக்காத்துகள் தராது மிஸ் ஆகியது, எத்தனை நாட்கள் மிஸ் ஆகியது, அதை வைத்து முடிவெடுப்போம். ரமதான ஈமானம் வகிசாபன் ஹுஜரலஹுமா தகத்தம் என்ற ஹதீஸில் நான் பார்த்தா செய்யலாம். என்று வணங்கினால் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்க்கும் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஹதீஸுக்கு நான் உட்படுகிறேனா? அதிலிருந்து அவுட்டா இருக்கின்ற 20 நாட்கள் 19 நாட்களையாவது நாங்கள் யூஸ்ஃபுல்லாக கழிப்போம், பயனுள்ளதாக கழிப்போம். ஹமசல் இபாதத் எப்படி இருக்கிறது, எப்படி இபாதத் செய்தோம்? அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டு சூரா ஃபாத்திஹாவுக்கு ஆமீ சொல்லிவிட்டு இமாம் அப்படியே அந்த பக்கத்தை ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது கடைசியாக ருக்குவுக்கு போகின்ற பொழுது கொஞ்சம் இழுத்து நிப்பாட்டுவார். அப்படி இமாம் ருக்குவுக்கு போனவர்களை தக்பீர் கட்டி 20 ரக்காத்துகளிலே 10 ரக்காத்துகள் தான் இமாமுக்கு பின்னால் நின்று தருகிறேனா என்னை நான் ஏமாற்றுகிறேன், அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை. கால் வீங்க கால் வெடிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்வார்கள். கால் வீங்க ஸ்போர்ட்ஸ் செய்து வீங்கவில்லை, ஸ்போர்ட்ஸ் செய்து வெடிக்கவில்லை, தொழுகையில் வீங்கியது. ஹத்தா கவர்றன கதமா தொழுது கால் வீங்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். சுவர்க்கத்துடைய சிறப்பு விழாவின் சீஃப் கெஸ்ட், ஓப்பனிங் செரமனியுடைய சீஃப் கெஸ்ட் தட்டுவார்கள் கதவை. மண் முஹம்மது சொல்வார்கள், நான் முஹம்மது வந்திருக்கிறேன் சொல்வார்கள். ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் பிக்க உமிர்து அல்லா அஃப்தஹ லி அஹதின் கப்லக், உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் சொர்க்கத்து கதவை திறக்க வேண்டாம் என்று எனக்கு ஓர்டர். உரியவர் வந்து விட்டீர்கள், இதோ திறக்கிறேன். சுவர்க்கத்திலே முதலாவது என்ட்ராகக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க சொல்வார்கள், கால் வெடிக்கிறது, அவ்வளவு தேவையில்லை. அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கால் வலிக்கவாவது சொல்லுவோம். 80 + 70 + 80 + 90 + 50 கிராண்ட்ஃபாதர் நின்று சொல்லுகிறார். Under 20, Under 19, Under 18, Under 16 டீனேஜ் வாலிபர் சொல்லாமல் இருக்கிறார். டீனேஜ் வாலிபர் போன் கிண்டிக் கொண்டு இருக்கிறார். டீனேஜ் வாலிபர் மஸ்ஜிதுடைய பார்க்கிங் தெரிவிலுக்குள்ளே கேம் விளையாடி கொண்டிருக்கிறார். ரமலானை கண்ணியப்படுத்துகின்ற லெவல். நீங்கள் ஏற்படுவது 3 ஆமீன்கள் என்ன சொல்ல மின்பர் ஏறும்பொழுது வறுமையாக ஏறுகின்ற பொழுதெல்லாம் தக்பீர் தான் சொல்வார்கள். எங்கெல்லாம் மேடு ஏறுவோமோ படி ஏறுவோமோ, படி ஏறுகிறோம் இறங்குகிறோம், மேடு ஏறுகிறோம் இறங்குகிறோம். தக்பீர் தெரியுமா? திக்ர் தெரியுமா? படி ஏறும் பொழுது துஆ இருக்கிறது தெரியுமா? தக்பீர். படி இறங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் எத்தனை 1000 படிகள் ஏறிவிட்டோம் ஒரு தக்பீர் சொல்லாமல். நம்முடைய லெவலை நாம் எடுப்போம்.
வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான படிகள் இறங்கிவிட்டோம், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லாமல். இத சைதுனா கப்பர்னா வைத நஸர்னா சப்பஹ்னா. அன்பானவர்களே, கால் வெடித்தது. என்ன ஆமீன்? ஒரு ஆமீன் இந்த தலைப்புக்குட்பட்டது. யார் ரமதானை அடைந்தும் பலன் இருப்பர்லவோ அவருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் என்ன? மகப்பிரத்தை அடையவில்லை. மகப்பிரத்தை அடைய அவர் சூட்டபிள் கிடையாது. மகப்பிரத்தை அடைகின்ற அமல் அவரிடம் இல்லை. தராவீஹ் நேரத்தில் இண்டோர் கியாமுல் லைலில் மக்கள் அழுகிறார்கள். இண்டோர் கரம் கேம்ஸ், நோம்பிலே நைட்டிலே டோர்னமெண்ட் வைக்கக்கூடிய களிமா சொன்ன முஸ்லிம்கள் வாழ்கின்ற, மன்னிக்க வேண்டும், மிக இன்டீசென்டான கேவலமான அல்லாஹ்வை அந்த அளவு அவமதிக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மவர் களிமா சொன்னவன் இண்டோர் ஓனருக்கு வேலை செய்கிறதா? மன்னிக்க வேண்டும். எக்ஸால் காட்டுகிறது. நாட்டில் இஷாரா, புத்திசாலிக்கு சைக்கிளை போதும். இண்டோர் ஓனர்களே, இபாதத்துக்கு தடையாக 3000 5000 கிடைக்கிறது என்பதற்காக ரமலானிலே இரவு நேரத்திலே இண்டோரை திறந்து கொடுத்து கேம்ஸ் சென்டர்களை, கேம்ஸ் ஹப்களை திறந்து கொடுத்து அந்த வருமானம் உங்களுக்கு முசீபத். அந்த வருமானம் எப்படிப்பட்ட வருமானம் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துஆவுக்கு அட்வான்ஸ் எடுக்கின்ற கொடுக்கின்ற இன்கமிங். திருந்துவோம், சிந்திப்போம். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்துடைய எதிரிகள் கேவலப்படுத்துவது அது செகண்ட் கிளாஸ். களிமா சொன்னவன் கேவலப்படுத்துவதால் ஹை கிளாஸ் கேவலம், உயர் ரக கேவலம், உயர் ரக கேவலம். தெரிந்துவோம். சில இண்டோர்கள் அமைந்திருக்கிறது மஸ்ஜிதுக்கு பக்கத்தில். இங்கு இமாம் ஓதுவது விளங்காத அளவுக்கு சத்தம், கேவலம். குரான் ஓதுகின்ற பொழுது பேசுவது குரானில் மிகவும் வார்ன் பண்ணப்பட்ட, எச்சரிக்கப்பட்ட பாவம். குரானும் நாமும் இபாதத்தை கேட்போம். குரானை பேசினேன், குரான் ஓத தெரியாமல் மன்னிக்க வேண்டும். கலக்கின்ற அந்த ஆயத்துக்கு முதலாவது இங்கே வரைக்கு பல விளக்கு என்ன சொல்கிறோம்? படியுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், ப்ரமோஷன் ஆகுங்கள், டிகிரி செய்யுங்கள், ஹையர் ஸ்டடி செய்யுங்கள், எல்லாம் செய்யுங்கள். குரான் ஓதிக்கொண்டு செய்யுங்கள், குரானை படித்துக் கொண்டு செய்யுங்கள். குரான் ஓத தெரியாமல் எந்த புக்கை, எந்த ஆர்டிக்கலை, எந்த லாங்குவேஜை, எந்த டிகிரி எடுத்தாலும் சொசைட்டியிலே ஸ்டேட்டஸ் கிடைக்கும், சொசைட்டியிலே ரேஞ்ச் கிடைக்கும், சொசைட்டியிலே நல்ல வெல்கமிங் கிடைக்கும், வரவேற்பு கிடைக்கும். அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார். குரானுடைய ஒரு பகுதி இல்லாத வீடு ஜின் பிசாசுகள் சொல்கிறோமே, ஜின்கள் குடியிருக்கும் வீடு. எத்தனை டிகிரி இருந்த என்ன பயன்? குரானில் 5 சூர வைஹாத் இல்லாவிட்டால், மெமரியிலே எத்தனை இன்ஃபர்மேஷன் என்ன பயன்? ஒரு 10 சூறா இல்லாவிட்டால் நடமாடும் ஜின்களின் வீடு. சர்டிபிகேட் மாஷா அல்லாஹ் சிலர் முழுக்க தந்துகிறார், டிகிரி ஹோல்டர். மன்னிக்க வேண்டும், யாரையும் குறைத்து பேசவில்லை. நீங்கள் டிகிரி செய்யுங்கள், நீங்கள் ப்ரொஃபஸராக மாறுங்கள், நீங்கள் PhD செய்யுங்கள், நீங்கள் டபுள் PhD செய்யுங்கள், நீங்கள் ட்ரிபிள் PhD வேண்டும் என்றால் செய்யுங்கள். குரான் இல்லாமல் செய்வது ஜீரோ என்பதை, ஜீரோ போட்டுவிட்டு எத்தனை ஜீரோ போட்டாலும் ஜீரோ தான். நம்பர் 1 போட்டுவிட்டு எத்தனை ஜீரோ போட்டாலும் ஜீரோவுக்கு ஒரு வேல்யூவேஷன் இருக்கிறது. குரான் நம்பர் 1 போன்றது. அதுக்கு பின்னால் நீங்கள் ஜீரோக்களை போட்டுக்கொண்டே போங்கள். நீங்கள் சயின்டிஸ்டாக மாறுங்கள், நீங்கள் பைலட்டாக மாறுங்கள், நீங்கள் அக்கௌண்டராக மாறுங்கள், நீங்கள் பிரசிடண்டாக மாறுங்கள். நீங்கள் ஏன் நம்பர் 1 top 10 ரிச் மேனாக மாறுங்கள். குரானோடு, குரானில் கவனம் செலுத்துவோம். இபாதத்தை பேசிவிட்டேன், குரானை பேசிவிட்டேன். தௌபா என்றால் என்ன? இறுதியாக நம்முடைய 4வது பகுதி, எப்பொழுதுமே லபாத் என்ன கட்டினமே, லபாத் என்ன கட்டின, எப்பொழுதுமே ரிசர்வ் பண்ணுங்க. அதாவது ஏன்னா
அதை தனக்கென்று சேவ் பண்ணுகின்ற, அதை தனக்கென்று ஒதுக்குகின்ற, தனக்கென்று ரிவ்யூ பண்ணுகின்ற, எடுக்கின்றவர் அல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பகுதியை நான் இணைத்து முடிப்பேன். இரண்டு டாபிக் தான் வரேன், நேரத்துக்கு முடியும். உங்களுடைய உற்சாகம் தேவை, உங்களுடைய இதே விழிப்புணர்வு இருந்தால் விஷயம் இப்படியே தொடரும். அன்பானவர்களே, தௌபாவுக்கு சுருக்கமாக சில விடயங்கள். உண்மை தௌபா இஸ்திக்பார் என்றால் என்ன, தௌபா என்றால் என்ன, இதை விளங்க வேண்டும். இஸ்திக்பார் என்றால் வார்த்தையினூடாக வச்சன வேர்ட்ஸ் மூலம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நாங்கள் தேடுவது. இதை இஸ்திக்பார். தௌபா கண்டிஷன். இஸ்திக்பார் கபூலாகுவதற்கு தௌபா நிபந்தனை. அத்தகத்துள்ள பாவத்தை அல்லாஹ்விட பண்ணி கொடுத்து ரப்பியக பெரிய துனூபி, நீ பாவங்களை மன்னிரப்பே, நீ மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்வது இஸ்திக்பார். வலதீன ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், பாவம் செய்தால், தனக்குத்தான் அநியாயம் செய்தால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், உடனே இஸ்திக்பார் செய்வார்கள். 27ஆம் இரவு வரைக்கும் போட மாட்டார்கள். 27ஆம் இரவு எல்லா பாவங்களும் தேடி செய்வது. 27ஆம் இரவு 27 தான் லைலத்து கதர் உங்களுக்கு சொன்னது யார்? மூங்கில் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பாவம் செய்தால் ஒரு மலை கொலைகின்ற நீர், தண்ணீர் மலை அல்ல, மலை, மவுண்டன், அது தனக்கு மேலே விழ பார்க்கிறது. விழுந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அங்கே மழை இல்லை, பார்ப்பதற்கு மழை இல்லை, ஒன்றும் தேவையில்லை. என்னுடைய சிலர் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய 7 ஸ்டார் ஹோட்டலுடைய, அது ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், மன்னிக்க வேண்டும், அது பேங்காக்கில் இருக்கலாம், அது சிங்கப்பூரில் இருக்கலாம், அது மலேசியாவில் இருக்கலாம், அது யூரோப்பில் இருக்கலாம், அது அமெரிக்காவில் இருக்கலாம், அது இந்தியாவில் இருக்கலாம். இந்த ஹோட்டல் ரூமுடைய சில பெண்ணீடு விளக்காகிறது. இந்த இடத்தில் நான் பாவம் செய்யக்கூடாது. சந்திர மண்டலத்துக்கு போனாலும் எனக்கு மேல இந்த வானம் விழப்போகிறது என்ற ஃபீலிங்கோடு இருப்பான் மூமெண்ட். அது பாவம் செய்கின்ற பொழுது டோன்கையா என்று பாவம் செய்கின்றவன் காபீர். பாவம் எல்லாம் அவருக்கு சும்மா சொதி சாப்பிடுவது போன்றது, சொதி சாப்பிடுவது தூங்க போன்றது. அன்பானவர்களே, தௌபா உதாரணம் சொல்கிறது. இந்த பக்கம் நுகை கொண்டு, இந்த பக்கம் பொருளைக்கு போக வேண்டும், டெமட்ட கூட போக வேண்டும். டெமட்ட கூட போகக்கூடியவர் நுகையோட பக்கம் போய் கொண்டிருந்தால் சுற்றி அடிச்சு வரலாம், டைம் வேஸ்ட். நுகையோட பக்கம் போய் கொண்டிருக்கின்றவர் நான் போவது நுகைகோட என்று விளங்கியவுடன் யூட்டேன் போடுவாரு. அந்த யூட்டேன் தான் தௌபா, டர்னிங் பாயிண்ட். சாப ரஜஅ ரஜஅ ஆப. அடுத்த விளங்குகின்ற பாணியில் சொல்கிறேன் தௌபாவுடைய விஷயத்தை சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். செய்ய வேண்டியதை செய்யாதவர் செய்வது தௌபா. ஆர்டினரி பழக்க கட்டாயம் අනිවාර්යම කරන්න ඕනේ. ප්‍රේ කරන්න අනිවාර්යයි. zakat දෙන්න අනිවාර්යයි. සමාව අහන්න අනිවාර්යයි. සමාව දෙන්න අනිවාර්යයි. செய்ய வேண்டிய அமலை செய்யாமல் இருந்தால் யா அல்லாஹ் உம்ராவுக்கு போய் மன்னிக்க வேண்டும். வாழ்க்கையை சொல்லுதல் இல்லை, பறந்தும் கிடையாது, பிளைட் ஏறி அண்டே போல் சொல்லவில்லை, உம்ராவுக்கு மன்னிக்க வேண்டும். இருக்கிறார்கள் நாளை உம்ராவுக்கு பிளைட். இன்று போதையில் இருக்கிறவர்கள் நாளை உம்ராவுக்கு சுத்தமாக இருக்கிற இந்த கடைசி அடித்துக் கொள்வதற்கு அடிப்பவர்கள் உண்டு. மன்னிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை நீங்கள் மன்னிக்கவில்லையோ நான் சொல்வேன். சிலருக்கு இப்படி பேசுவது பிடிக்காது என்பதை நான் பானி ஊட்ட மாட்டேன். பானி ஊற்றி நான் நரகம் போக மாட்டேன். வயசு 50 + 50 வாழ்க்கையில ஜும்மா மட்டும்தான் சொல்லுவேன் இல்லை. இது ஆக்டிங், இது டிராமா. இன்றிலிருந்து சொல்லுவேன், சுப அல்ல தஹஜ்ஜுத் சொல்லுவேன். ஆரம்பிப்பேன் தௌபா சொல்லுகிறேன். யா அல்லாஹ் இமாம் ஜமாத்தில் பலவீனம், இமாம் ஜமாத்திலே பேணுதலாக சொல்லுவது தௌபா.
மூன்றாவது நான்காவது ரக்காத்தில் அத்தஹியாத் ஜும்மாவுக்கு அரபு குத்பாவுக்கு தான் வந்து சேருகிறேன் அல்லது அத்தஹியாத்தில் தான் வந்து சேருகிறேன், ஜும்மா தொழுது விட்டு போகிறேன், சொல்ல வேண்டியது லுஹர் யா அல்லாஹ். நான் இதுக்கு பின்னால் அதான் சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமையுடைய இக்காமத்துக்கு அல்ல, அதான் சொல்லும் பொழுது இந்த தக்வா ஜும்மா மஸ்ஜிதில் உட்காருவேன் யா அல்லாஹ். இது தௌபா. வாழ்க்கையில ஒரு கொத்துபா சரியா கேட்கலையா அல்லாஹ், அவ்வளவு பிஸியா அல்லாஹ் இல்லை, கொத்துபாவை கேட்பது தௌபா. ரமதான் நோன்பு பிடிப்பதில்லை, சின்னதா நோன்பு பிடிப்பதில்லை, நோன்பை நான் கணக்கெடுப்பதே இல்லையா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ் இல்லை. நோன்பை பேணுதலாக பிடிக்கக்கூடியவராக மாறுவது தௌபா. தௌபா. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அதை அல்லாஹ்விட சொல்லி காட்டுவதல்ல தௌபா, செய்வது தௌபா. செய்வது தௌபா. செய்ய வேண்டாத ஒன்றை செய்து கொண்டிருந்தால் விடுவது தௌபா. பாவம் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், ஏமாற்றுகிறோம், வட்டி எடுக்கிறோம், வட்டி கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறோம், மற்றவர்களை பறித்திருக்கிறோம், கூலிக்கு இருந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கி இருக்கிறோம், கல்ல டீட் செய்து டாக்குமெண்டை லஞ்சம் கொடுத்து பகா கொடுத்து உரியவர்களுக்கு கொடுத்து டீட் செய்து பறித்திருக்கிறோம், பொது சொத்துக்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறோம், மஸ்ஜிதுகளுடைய சொத்துக்களை வைத்து வயிற்றை நிறைத்துக் கொண்டிருக்கிறோம், அனாதைகளுடைய நரக நெருப்பை தின்று கொண்டிருக்கிறோம். அனாதைகளுடைய சொத்துக்கு வாழ்ந்த பாவியா அல்லாஹ் இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்ணுவது தௌபா. பெனிஃபிட் அடைந்த லொஸை கொடுப்பது தௌபா. ஃபைன் கட்டுவது தௌபா. மது, ட்ரக்ஸ், போதை வசை, ஹெரோயினை, ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணுவது தௌபா. குடிகாரன் யா அல்லாஹ், குடிகாரன் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்கள் பங்கருக்கு போய் குடித்தாலும் தெரியும், நீங்க சொல்லி காட்டுக்கு அல்லாஹ் விளங்க தேவையில்லை. குடிப்பழக்கத்தை விடுவது தௌபா. பிசினஸ்ல கில்மால் யா அல்லாஹ், ஸ்மக்லிங் யா அல்லாஹ், இல்லீகல் யா அல்லாஹ், மக்களுக்கு ஏமாற்றம் யா அல்லாஹ், லோக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஃபாரின் லேபல் அடித்து விற்பனை செய்கிறேன் யா அல்லாஹ், எக்ஸ்பயர் டேட் ஆகிய பருப்பையும் புதிய பருப்பையும் மிக்ஸ் பண்ணி விற்கிறேன் யா அல்லாஹ், மிளகு விதையையும் பப்பாசி விதையையும் கலந்து விற்கிறேன் யா அல்லாஹ், ஸ்பைஸ் ஐட்டங்களிலே மக்களுக்கு நோய் வரக்கூடிய தரமற்ற கேவலமான ஸ்பைசஸ்களை பாவித்து ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன் யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. இல்லை, பருத்தியாக ஆர்கானிக்காக ரெஸ்டாரண்ட் நடத்துவது தௌபா. எக்ஸாம்பிள் போதும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா, செய்யக்கூடாததை செய்து கொண்டிருந்தால் அவாய்ட் பண்ணுவது தௌபா. நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுவது தௌபா, அதை இக்னோர் பண்ணுவது தௌபா. இறுதியாக கர்ரீஹல் முர்சலா, காற்று போன்று ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள், டொனேட் பண்ணக்கூடியவர்கள், சதக்கா செய்யக்கூடியவர்கள், வாரி வழங்கக்கூடியவர்கள் என்று மல்டி மில்லியனரை பற்றியோ ட்ரில்லியனை பற்றியோ பில்லியனரை பற்றியோ அல்ல சொல்லப்படுகிறது. ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கதை. அவர்கள் இறைச்சி பீஃப் அல்லது மட்டன் சமைப்பது, மட்டன் கொஞ்சம் கிடைக்கும், இப்படியான கொஞ்சம் மட்டனாக இருந்தால் இறைச்சி வகை சாப்பிட சமைப்பது கொஞ்சம் அது ரேயா, அது புதினம். இறைச்சி சாப்பிட்டு சமைச்சோடு தந்தை என்ன வீட்டுக்கு வாங்க வாப்பா, இன்னைக்கு நான் இறைச்சி சமைத்து எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ரொட்டியும் ஜெய்தூனும், ரொட்டியும் நெய்யும், ரொட்டியும் ஹனியும், இதனுடைய ஆனம் கிரேவியல் தான். பாப்பாவுக்கு ஒரு இன்விடேஷன் போனார்கள். ரொட்டி கனியோடு இறைச்சி கனியோடு ரொட்டியை கொடுத்தவுடன் கையில் எடுத்து ஃபாத்திமா, ஆஃப்டர் 3 days, 3 தினங்களுக்கு பின்னால் நான் சாப்பிடும் முதலாவது சாப்பாடு. இப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரீஹுல் முர்ஸலா, வீட்டு காட்டு போன்று வாரி வழங்குகின்ற மாதம். அன்பான சதக்காவை படிக்கிறவர்களே ஞாபகம் முடித்துக் கொள்கிறேன். சதக்கா 3 ஹதீஸ் தான், ஒரு சம்பவம், ஒரு ஹதீஸ், 3 ஹதீஸோடு ஹுத்பா முடிகிறது. உள்ளத்தால் கேட்போம். சதக்கா இருக்கிறது.
மிக முக்கியமான டேஞ்சரான, யாரும் கை கொடுக்க முடியாது, யாரும் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணினாலும் அது எடுபடாத அந்த சிச்சுவேஷனிலே கை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அதுவே கை கொடுக்கும் என்றால் ஏனைய சந்தர்ப்பங்கள் சக்தி மசாரி அச்சு எல்லோருக்கும் ஆசை நல்ல மௌத்து, நல்ல மௌத்து, குட் எண்டிங், லைஃபுடைய இறுதி முடிவு, நல்ல மௌத்து. டேஞ்சரான, கேவலமான, மக்கள் கேவலமாக பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய அறுவருக்கத்தக்க மௌத்து கிடைக்காமல் நல்ல மௌத்து வேண்டுமா? சதகாவுடைய வாசலை மூட வேண்டாம். இரண்டாவது, ஏசி போட்டிருக்கிறது, அப்போ வேறுக்கிறது, எனக்கு வேறுக்கிறது, எனக்கு வேறு ப்ரூவ் பண்ணுறது. வாகனத்திலே திசுவால் துளை தோற்றுவது இல்லையா? வாகனத்தில் ஏசி ஹை வைத்திருக்கிறோம், திசு பாதிப்பது இல்லையா? உஷ்ணம் இதிலிருந்து ஏதோ ஒரு சேஞ்ச் நடப்பது போன்று அல்லாவுடைய இறக்கப்பாவை பட்டது போன்று விளங்குகிறது. தேவைக்கு ஏற்ப ஆங்காங்க யாரெல்லாம் எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக. இந்த உஷ்ணம் பூமிக்கு மேலே ஏசி போட்டிருக்கிறோம், பேன் போட்டிருக்கிறோம், கூலர் போட்டிருக்கிறோம், என்னென்ன போல செய்திருக்கிறோம். கபர் எப்படி இருக்கிறது? ஏசி செட் பண்ண முடியுமா? செட் பண்ண வேலை செய்யுமா? அது உலகம். கபரை ஏசி ரூம் போன்று மாற்ற வேண்டுமா? சதகா. இன்ன சதகா லதுஃபி வன்னஹரிஹா ஹர்ரத்துஹு. கபராளிகளுக்கு அந்த கபராளி செய்த சதகா உஷ்ணத்தை இல்லாமலாகும், ஹீட்டை இல்லாமலாகும். ஹீட் போனால் கூல், ஹீட் போனால் கூல். கபரை ஏசி ரூம் போன்று மாற்ற வேண்டுமா? சதகா. மஹ்ஷர் மூன்றாவது கட்டம். எல்லாம் வியர்வையில் இருக்கும். வியர்வையிலே கரண்டை கால், முழங்கால், இடுப்பு, ஷோல்டர் முழுவதும். அந்த நேரத்திலே எல்லோருடைய வியர்வையும், நபிமார்கள், நிலவியார்கள், அதே போன்ற அல்ல பாதுகாப்புகளை தவிர மற்ற எல்லா பாவிகள், பிறனுடைய, சத்தாதுடைய, காரனுடைய, ஹாமானுடைய, உசுபா, உசைபா, அபு ஜஹல் எல்லோருடைய வியர்வையும் மிக்ஸ் ஆகி வரும். எப்படி இருக்கும்? வாயு முப்பல்லை போனால் நம்முடைய வியர்வையை நமக்கு பிடிக்காது, கோப்பியம் அடிக்கிறோம், அத்தர் பூசுகிறோம். அந்த வியர்வையிலே கிளீன் பண்ணுகின்ற பொழுது, மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது சதக்கத்தை சதக்கா கொடுத்தவர் தன்னுடைய சதக்காவில் நிலையில் இருப்பார். இன்னொரு அரசியல் நிலையில் இருப்பார். 4 ஹதீஸ்களை சொல்லுகிறேன். அன்பானவர்களே, 3 விடையில் 4 ஹதீஸ்கள் 1 2 சம்பந்தப்பட்டது. 4வது முடிக்கிறேன். ஈஜிப்டுடைய ஒரு ப்ரொஃபசர், சமகால சித்தாளிகள், இறுதி விடயம் கவனமாக கேளுங்கள். ஒரு ப்ரொஃபசர், அவருடைய டைரியில் அவரை பற்றி எழுதிய அந்த பயோடேட்டாவை நான் பார்த்தேன். அவர் கேன்சர் நோயாளி, கேன்சர் பேஷண்ட் இருக்கின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, லண்டனுக்கு போய் செக்அப் பண்ணி, பிற்காலத்தில் வாழ்ந்தவர், லண்டனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி, பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி செக்அப் பண்ணி 3 மாதங்களுக்கு பிறகு ஆபரேஷன் இருக்கிறது, சில மெடிசின்களை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. 3 மாதங்களுக்கு ஆபரேஷன் டேட் போடப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கு வந்தார், மிஸ்ருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகின்ற பொழுது, ரிலாக்ஸ் ஆகின்ற பொழுது மெதுவாக வேலைகளுக்கு போய் வருவார். ஆனால் டேஞ்சரான ஸ்டேட் தான், ஸ்லோவாக நடப்பார். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இறைச்சி கடைக்கு போனார். இறைச்சி கடைக்கு போனால் இறைச்சி வாங்க நிற்கப்படுற ஒரு சாலை பார்க்கிறார். ஒரு லேடி ஒரு பேக்கை தூக்கி கொண்டு அங்குமிங்கும் வீசுகின்ற வேஸ்டேஜ்களை புறக்கி போடுகிறார். கஸ்டமருக்கு பணத்துக்கு விற்கப்படாமல் ஒதுக்கப்படுகின்ற கொழுப்பு, சவு, முள்ளு, அதை சராசரியில் போட்டு நிற்காமல் எக்ஸ்ட்ரா போடுவார்களே, ஒதுக்கப்படுகின்ற அந்த கழிவுகளை அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். உடனே கூப்பிட்டார்கள் இந்த நோயாளி, தாய் என்ன பிரச்சனை? கழிவை குறைக்கிறார்கள், ஏன் வேஸ்டேஜ்களை புறக்கி போடுகிறார்கள்? நான் 7 பிள்ளைகளுடைய விதவை தாய், 7 பிள்ளைகளுடைய விதவை தாய். என்னுடைய பிள்ளைகள் வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் நிறத்து சாப்பிட வேண்டும் என்று ஆசை. பணம் கொடுத்து வாங்க கேஷ் இல்லை, கஸ்டமருக்கு விற்கப்படாமல் ஒதுக்கப்படுகின்ற, இன்னொரு வேலை சொல்வதாக இருந்தால் டஸ்ட்பினுக்கு போகின்ற, அனிமல்ஸ்களுக்கு போடுகின்ற, கெட்டுக்கும் டோருக்கும் போடுகின்ற என்று சொல்லலாம். அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கிறேன். உடனே இவருக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகம் வந்தது. தாவோ மருதாக்கும் சதகா,
உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவின் மூலம் ட்ரீட்மெண்ட் செய்யுங்கள், ஷிஃபாவை தேடுங்கள். அந்த ஹதீஸை பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நான் கேன்சர் நோயாளி, எனக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தரலாம். உடனே இறைச்சி கடைக்காரன் கூட்டி சென்று தாயை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அட்வான்ஸ் ஒரு 2 மாதங்களுக்கு அட்வான்ஸை கொடுத்து எவ்ரி வீக் செய்து இவருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான இறைச்சியை கொடுக்க வேண்டும் என்று காட்டிவிட்டேன். இந்த சம்பவத்தை எப்போது சொல்ல தெரியுமா? போனவர் மெதுவாக போய் ஸ்பீடாக வருகிறார், நார்மலாக வருகிறார். பிள்ளைகள் கேட்டார்கள், என்ன வாப்பா ஸ்பீடாக வருகிறது? நோயாளியே ஸ்லோ ஸ்லோ இல்லை, எனக்கு தெரியாமலே தான் ஸ்பீடாக நடக்கிறேன். என்னால் முடியும், என்னால் முடியும். எப்படி முடியும்? இதுதான் சம்பவம். போகும்பொழுது ஸ்லோ, வரும்பொழுது பாஸ். அந்த தாயுடைய முட்டுக்காலுக்கு துவா கேட்டார். எனக்கு கேட்காத துவா இல்லை. அந்த தாய் கண்ணீர் வடித்து அல்லது எனக்கு கேட்ட துவா கேட்டு கையை கீழே விடவில்லை. என்னிலே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆக்டிவான ஒரு ஃபீலிங் வந்தது. நான் நினைக்கிற பிள்ளைகள், எனக்கு கேன்சர் சுகமாகி விட்டது, லண்டன் போக தேவையில்லை. பிள்ளைகள் பார்ப்போம், கன்ஃபார்ம் பண்ணுவோம், தெரியாது. போனார்கள், டாக்குமெண்ட்களை பார்த்தார், ரிப்போர்ட்டுகளை பார்த்தார், ஸ்கேன் பண்ணினார். டாக்டர் கேட்டார், இப்போ 3 months வந்து நீங்கள் தானே, 3 மாதங்களுக்குள்ள வந்து நீங்கள் தானே? அதுதான். இல்லையே, உங்களுக்கு கேன்சரே இல்லையே. நோயாளிகளே, கஷ்டவாளிகளே, உங்களுடைய நோய் நம்பளங்களை நிகழ்ச்சி வைத்து வாரி வழங்குங்கள், தேடி கொடுங்கள். எல்லாம் சுபஹானஹு எதிர் வருகின்ற ஏனைய நாட்களில் சொல்லப்பட்ட முறைப்படி தீனுடைய அனைத்து அமல்களையும் ஃபாலோ பண்ணி பரிபூர்ணமான கண்ணியப்பட்டதை வாங்கி தருவானாக. யாருடைய பாவங்களை மனு தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனு தருவாயாக, மக்களுடைய பாவங்களை மனு தருவாயாக. ஏழை பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனுபவ பாவங்களை மனு தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. ரமதானை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய பகுதியை முடித்து விட்டோம் யா அல்லாஹ், அந்த ரஹ்மத்தை அடைந்தவர்களாக ஆக்குவாயாக. மகசரத்துடைய பற்றி அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த மகசரத்தை நசீபாக்குவாயாக. அந்த இரண்டில் கிடைப்பதற்காக நரக விடுதலை நசீபாக்குவாயாக. இபாதத், குர்ஆன் திலாவத், அக்லாக், அதே போல சதகா, தான தர்மங்கள் எல்லா பகுதிகளிலும் உண்மையான தூய தௌபா செய்து உங்களுடைய நல்லடியார்களாகவே மௌத்து வரைக்கும் வாழ்ந்து கனிமாவோடு நம்முடைய ரோகத்தை ஏற்றிருவை செய்வாயாக.